மூன்று விஷயம் இப்ப கதைச்சிட்டோம். யாருக்கு ரட்சிக்கும் விசுவாசம் கொடுபடுது, யாரு அதை கொடுக்கிறது, இதனூடாக அது கொடுபடுது. அதனாலதான் எல்லா அறிவுகளுக்கும் மேலான அறிவு எது? இறைவார்த்தை அறிவு, கடவுளுடைய வசனத்தை விளங்கிக் கொள்ளுற அறிவு. பேசிக்கா பிள்ளைகளுக்கு மெய் சமயம் படிப்பிக்கப்பட வேண்டும். அது படிப்பிக்கப்பட்டால்தான் மற்ற படிப்புகள் எப்படி இந்த உலகத்தை விடுதலையாக்கியலும் என்றதை பிரயோகிக்க முடியும். அதான் நாம சரியாக நாம சொல்லணும்னா படிச்சியாக்கள் யாரு? Who are the educated people? படிச்சியாக்கள் என்றா இப்ப யாரு? வேதத்தை ரட்சிக்கும் விசுவாசத்தை கொண்டிருக்கிற யாக்கள் படிச்சியாக்கள், அவ்வளவு. ரட்சிக்கும் விசுவாசம் இல்லையோ அந்த யாக்கள் படிச்சியாக்கள் இல்லை. கடவுளுக்கு பயப்படுற ஞானமே. கடவுளே வேண்டாம் என்று படிக்கிற படிப்பு என்ன படிப்பு? ஞானம். ஒரு ஆள் என்ன கேட்டார், படிச்ச ஆக்களுக்கும் படிக்காத ஆக்களுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு படிப்பு இருந்தா எனக்கு சொல்லுங்க. படிச்ச ஆக்களுக்கும் படிக்காத ஆக்களுக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்றதுக்கு ஏதாவது ஒரு படிப்பு இருந்தா கோர்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. நான் சொன்னது ஒன்றே ஒன்றுதான். வேதம் பரிசுத்த ஆவியால யாருக்குள்ள செயல்படுத்தப்படுவதோ அந்த ஆக்கள் படிச்ச ஆக்கள். வேதம் தெரியும், ஆனா பரிசுத்த ஆவியானவர் அதை செயல்படுத்த இல்லை என்றா அவங்க படிக்காத. இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி படிச்சாள், ஐயோ அவர் நல்ல யூனிவர்சிட்டி போய் படிச்ச, ஐயோ யூனிவர்சிட்டி போனதுக்கு பேர் படிப்பு இல்ல. அந்த மனுஷனுக்கு தண்ணியை விடுதலையாக்க தெரியாது. அது உண்மையான படிப்பு இல்ல. உண்மையான படிப்பு, உண்மையான ஞானம் கிறிஸ்துவ பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவில இழைப்பார்கள். ஆமென். அதனாலதான் நாம முதல் ரிலிஜன், முதல் கிறிஸ்டியானிட்டி சரியா விளங்குதான்னு பார்க்கிறோம். படிப்பு என்றது அது நாம போன முடியுங்க. படிப்பு என்றது அது கிறிஸ்டியன், அது கிறிஸ்தவர்களால அது செய்ய இயலும். ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த ஞானத்தை தெரியும், சத்தியத்தை தெரியும், அந்த வழி தெரியும். யோவான் 14:6 அவர்களுக்கு மட்டும்தான் விளங்கி இருக்குது. அதில் அவர்களால தான் அந்த ஞானம் மற்ற எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற ஞானங்களை எப்படி படைச்சது, எப்படி நடக்குது என்பதை விளங்க முடியும். அதனால எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையினுடைய ஸ்தாபகர்கள் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக இருக்கிறத வரலாறு நிரூபிச்சு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நாம ஒரு 100 சயின்டிஸ்ட பற்றி நாம அடுத்த ஒரு புத்தகம் ஒன்று தயார்படுத்தி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு துறையிலையும் யாரு அதனுடைய ஃபாதர் ஆஃப் மெடிசின், ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ், ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபாதர் ஆஃப் பயாலஜி, ஃபாதர் ஆஃப் பிளட், ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், ஃபாதர் ஆஃப் ஜியாலஜி, ஃபாதர் எல்லாத்துக்கும் பார்த்தா ஃபாதர் சொல்ற எல்லாமே கிறிஸ்டினா தான் இருப்பாங்க. கிறிஸ்துவ தெரிஞ்சியாங்க. அது தெரியாட்டி இந்த உலகத்துல எல்லாரும் இன்னும் இடிச்சு கொண்டு நம்ம சித்தர்களை வச்சு கொண்டு இருக்க வேண்டியதா. சித்தரால வந்து இடிச்சு கொண்டு சொல்லத்தான தெரியுமே தவிர அவர்களுக்கு கிறிஸ்து இல்லாதபடியால அடுத்தது என்ன செய்யறன்னு தெரியாது. காலம் ஒரு 3 மாசமா படுக்க வச்சு கொண்டு என்ன ஊசி தேக்கத்தான் முடியுமே தவிர கிறிஸ்து தான் தெரியும். எப்படி மண்ணிலிருந்து வந்ததாமல் எந்த மண்ணில இருந்து எந்த கெமிக்கல் எடுத்தா எப்படி போட்டா அதை எப்படி வேலை செய்யும்ன்றது அது கிறிஸ்து இருந்தாதான் தெரியும். விளங்குதோ? அதனால இந்த சித்தர் வைத்தியத்தை வச்சுக்கொண்டு நீ அப்படியே சிரிச்சு கொண்டு இருக்க வேண்டியத. மற்றபடி அவர்களை உயிர்ப்பிக்கல. ஏண்டா அது கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். கிறிஸ்துவன் அந்த மரத்துக்களையும் எதுக்கு என்ன இருக்கின்றதோ விளங்கப்படுத்த தெரியும். அதனால் ஜெனடிக்ஸ், DNA
அது மெகத்துல என்னுடைய டிரான்ஸ்பிளான்ட், அது அந்த டிஎன்ஏ எப்படி இதுல வேலை செய்யுதுன்றது அதை வச்சு தான் அவன் கண்டுபிடிச்சான் ஜெனடிக்ஸ். அந்த சயின்டிஸ்ட், அந்த கிறிஸ்டியன். அதனால மரங்கள் எவ்வளவோ தேவை, ஆனா கிறிஸ்து இல்லாம மரத்தை நாம உரல்ல ஓட்டிடிச்சு மருந்தாக்கி வச்சிருக்கீங்களே தவிர அது எப்படி எவ்வளவு குயிக்கா எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யும்ன்றதுக்கு நமக்கு தெரியாது. கிறிஸ்துவன் அதான் தமிழ் வைத்தியம் ஒன்றும் சரி வராது. இங்கிலீஷ் வைத்தியம் என்னடா சரி வருமே, அது கிறிஸ்தவர்களால அது அது உருவாக்கப்பட்டு கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டு அதுகள் வெளியே வருந்தபடியா. நாம தமிழ் வைத்தியத்தை கட்டி பிடிச்சு கொண்டிருந்தா அந்த தமிழ் ஆவியின் தமிழ் அறியாமைன்னு இருந்து கொண்டிருக்க. அதான் தமிழ் வைத்தியம் பிள்ளைன்னு சொல்ல இல்ல, தமிழ் வைத்தியத்தை உருவாக்குறது டெவலப் பண்ணப்படையில, அதை டெவலப் பண்றதுக்கு ஞானம். சோ ரட்சிக்கும் படிச்ச ஆக்களுக்கும் படிக்காத ஆக்களுக்கும் என்ன வித்தியாசம்? ரட்சிக்கும் விசுவாசம் யாரில் இருக்கோ அவனுக்கு புலன், அவன் படிச்சவன். ரட்சிக்கும் விசுவாசம் யாரில் இல்லையோ அந்த படிக்காதையா. அதான் சிம்பிள் டிஃபரன்ஸ். அது பெரிய டிஃபரன்ஸ். அது சிந்திக்கிற முறையில, குடும்பத்தை ஏற்படுத்துற முறையில, நடக்கிற முறையில, திட்டமிடுற முறையில எல்லாத்திலையும் அது வித்தியாசம் காட்டும். இயேசுவோடு அவங்க இருந்தவங்க அவ்வளவுதான் தேவை. படிச்ச ஆக்கலண்டா இயேசுவோடு இருக்கிறவன் என்னட்டு அவங்களுக்கு எவ்வளவு அறிவு, எவ்வளவு ஞானம், அவங்க இயேசுவோடு இருந்தவங்க அவ்வளவுதான். இயேசுவில இழைப்பாடுறாக்களா என்றா படிச்சையாக்கள், படிச்சையாக்கள். அதனால இந்த மற்ற படிப்பு, இந்த அந்த படிப்பு இந்த படிப்பு, அவர் லோயர், அவர் டாக்டர், அவர் என்ஜினியர், அவர் டீச்சர், அவர் ஐயோ பெரிய சயின்டிஸ்ட், அவர் எக்ஸ்ப்ளோரர், ஐயோ அவர் நல்ல படிச்சியால், அவர் அக்கவுண்டன்ட், இந்த ஓட்ட படிப்பு கதையெல்லாம் எங்களோட அவர் கிறிஸ்துவ பெற்று கிறிஸ்துவ இழைப்பாடுறையாளோ. அப்படி இல்லைன்னா இந்த கதையை முதல் விடுங்கோ. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தன்னையே தண்ட படிப்பால தன்னையே காக்க தெரியாது. ஆல்ரைட், இதை நாம விளங்கிக்கணும். இப்ப இந்த ரட்சிக்கும் விசுவாசம் யாரில இலக்கு வச்சிருக்குது? ரட்சிக்கும் விசுவாசத்தினுடைய ஆப்ஜெக்ட் எது, இலக்கு, அதனுடைய அது எந்த பொருளை எதை நோக்கி அது பார்த்து கொண்டிருக்குது? கடவுளுடைய முழு வார்த்தையையும், விசேஷமா கிறிஸ்துவையும் அவருடைய பணிகளை. The whole Bible is the object of the saving faith. கடவுள் தன்னை தந்த வார்த்தையால் தான் வெளிப்படுத்தினவர். கிறிஸ்துவே நடமாடிக்கொண்டிருந்த வார்த்தை. அவன் அயர வார்த்தை இல்லாம ஒரு நாளும் கிறிஸ்துவ பெற்றுக்கொள்ளையும் மேலாது, அவர்ல தங்கையும் மேலாது. ஆதியில வார்த்தை தான் இருந்தது. அதைத்தான் கிறிஸ்து என்று ஜோவான் சொல்ற, கடவுள் என்று சொல்ற. கடவுள் சமன் வார்த்தை. எந்த வார்த்தை? கடவுள் தானே கதைச்ச இந்த 1189 அதிகாரத்தில் இருக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு சொல்ல மட்டும் நாங்கள் இந்த சொல்ல இல்ல, அந்த சொல்லுகளால கடத்தப்பட்டு கொண்டிருக்கிற அந்த முழு அந்த பொருளையும் கதைக்கிறோம். ஆதி கடவுள், ஆதி கடவுள், ஆதியிலே என்ன கடவுள், ஆதியிலே என்ற அந்த சொல்லினூடாக கடவுள் என்ன பொருளை சொல்லவார என்றதுக்கு தான் நாம கடவுள் என்று சொல்லுங்க. வார்த்தைகள் பொருள் உள்ளவைகள். அயல கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களில் பரிபூரணமாய் வாசம் பண்ணுவதாக. அயல நாங்கள் அந்த வார்த்தை என்று சொல்றது நாம we are calling it அந்த சென்டென்ஸ், அந்த பொருள் மிக்க அந்த அந்த கூற்றுகளை தான் சொல்லுறோம். ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இது கடவுள். எது கடவுள்? நான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற அந்த கூற்று கடவுள். அந்த ஸ்டேட்மெண்ட் கடவுள். அது கிறிஸ்து. அது கிறிஸ்துவே சொல்லவே, அது கிறிஸ்துவனால சொல்லப்பட்டது. அயல பைபிள் முழுக்க கடவுளுடைய வார்த்தை. அதனால நாங்கள் சொல்றோம் வார்த்தை கடவுள். ரட்சிக்கும் விசுவாசம் அப்ப எதை பார்க்க தொடங்கும்?
முழு கடவுளுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கும். அதுலதான் அது அந்த சாட்சியை நம்புது. அதான் உண்மை. அதை விட மற்றதெல்லாம் போய் மற்றதெல்லாம் மாறும். வானம் பூமியே மாறப்போகுது. மாறுறது உண்மை இல்லை. ஒரு காலம் உண்மை என்றா மாறாதது. வாட் இஸ் ட்ரூத்? சத்தியம் என்றா என்ன? நிலையா நிக்கிறதுக்கு பிறகு சத்தியம். மாறுறது உண்மை இல்லை ஒரு காலம். ஏன்னா மனுஷனை பத்தி ஆண்டு காய்க்கல, என்ன சென்னை மனிதனை பத்தி காய்க்கல. மனுஷன் மாதிரி மாறுறதுக்கு நான் மனுஷன் இல்லை, நான் கடவுள். அகல மனுஷன் மாறுறதெல்லாம் உண்மை இல்லை அடிப்படையில். ஏன்னா உண்மை என்ற அந்த அந்த கிரீக் வேர்டு அல்லது ஹீப்ரு வேர்டு அது நிலைச்சு நிக்கிற உண்டு. அதான் அதனுடைய அர்த்தம். அதனால எது நிலைச்சு நிக்கிறது? ஆனா நான் மட்டும்தான் நிலைச்சு நிற்கிறேன். அதுல கடவுள் சொல்றது நிலைச்சு நிற்கும். உலகமும் அதனுடைய சகலதும் அடிப்படையில் மாயை. அது ஒரு விதமான வெனிச்சி. அது உண்மையில் இதை உண்மை என்று நம்பிக்கொண்டு நாமல் வாழ இல்லை. ஏன்னா அது ஒரு காலத்தில் ஆண்டவர் சொன்னால் அது மாறி போகும். அது உண்மை இருக்காது. அதனால்தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறதுகளை நாங்கள் அது மாறாம இருக்க போகுதா இல்லாட்டி அடுத்தது கண்டுபிடிக்க வரைக்கும் மாறுமான்றது நாம கேட்கிறோம். அதனாலதான் சயின்டிஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் சொல்றதுல லேசில நாங்க உடனே நம்புறது இல்லை. ஏன்னா அவங்க அது நிலைச்சு நின்று மாறாம இருக்கும்ன்றதுக்கான உறுதிப்பாடு தரும். மாறுறது உண்மை அல்ல. சத்தியம் நித்தியமானது. சத்தியம் நிச்சயமானது. அதான் தானியசன நான் சொல்ற இந்த விஷயம் உண்மை என்ற பொருள் விளக்கம் நிச்சயம். அதை எனக்கு யாரு தந்தது? சத்தியமானவரால நான் அதை பெற்றுக்கொண்டேன். அதனால கடைசி வரைக்கும் அது மாற போறதில்லை. நான் சொன்னது அது நிச்சயம். அவ்வளவு நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு மனுஷன் கதைக்கான அது எந்த உறுதிப்பாடு? கடவுள் கொடுத்த வசனத்தால மட்டும்தான் அப்படி கதைக்கிறது. நாம பிரசங்கத்தை ஏன் அப்படி கதைக்கிறோம்? ஏண்டா அது மனுஷத்த வசனம் இல்லை, அது கடவுளுடைய வார்த்தை. அதனால அது வானம் பூமி மாறுறோம், அது மாறாது. அதனால நம்ம ரட்சிக்கும் விசுவாசம் எதிர அப்ப தந்த முழு அந்த இலக்காக கொண்டிருக்கும் கடவுளுடைய வசனம், முழு வசனத்தை. அற்புதத்தை நம்புறது அது ரட்சிக்கும் விசுவாசம் இல்லை. ஏன்னா அற்புதம் நடக்கலாம், நடக்காம போகலாம். அது மாறி போற விஷயம். மாறாத ஒரே விஷயம் என்ன? கடவுளுடைய வார்த்தைகள் மட்டும்தான், அவருடைய வசனம். நாங்கள் வானவில்ல 7 நிறம் இருக்குன்னு சொல்லி விப்ஜோ அல்லது வேற வேற மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம். வேற என்ன சொல்லுங்க? காட் விப் எல்லாம் சொல்ல காட் பி விப்போ என்ன சம்திங் அல்லது விப்ஜோ பின்பற்றுத. ஒரு டீச்சர் வானவில்லில் 7 நிறங்கள் உண்டு சொல்லி தந்தபடியா அது உண்மை இல்லை. ஆனா சின்னல இருந்து அப்படிதான் நம்ம படிச்சு கொண்டு வரோம். வானவில் எத்தனை இருக்குது? 7 நிறங்கள். வானவில்லுடைய நிறங்கள் எண்ணேலாது. வானவில்லினுடைய நிறம் பச்சைக்கும் சிவப்புக்கும் முடியல கோட போடணும், கடைசி வரைக்கும் போட இயலாது. ஏனென்றா அது 9 இருக்கும், 15 இருக்கும், 144 கலரும் எடுக்கலாம். உனக்கு அந்த கலருக்கு பேர் தெரியாது. தெரிஞ்ச கலருக்களை ஒரு 7 கலரா வச்சுக்கொண்டு ஈஸியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வானவில்லில் 7 நிறங்கள் உண்டு, பொது அறிவில் வானவில்லில் எத்தனை நிறங்கள், இப்படியெல்லாம் மனுஷரை கேட்டு படிப்பித்துக் கொண்டிருக்கிறது போய். ஏன்னா அது உண்மை இல்லை. வானவில்ல சரியாக அந்த வட்விக்கோள் அதிகத்தினூடாக அதிகம் அதுக்குள்ளால அந்த நிற பிரிகைய நாம காட்டி விழுந்து வளைஞ்சு ஒளிய பிரிச்சு விட்டா அந்த ஸ்பெக்ட்ரம், அது ஸ்பெக்ட்ரம் நாம கிடைக்கிறது, அது ஒரு பெரிய நிற அந்த நிற நீட்சி. அது வானவில்ல 7 நிறம் இல்லை. ஆனா சயின்ஸ் புத்தகத்துல இருந்து எல்லாத்தையும் நாம அப்படித்தான் படிச்சோம். நாம படிக்கிறோம் உயிர்
எல்லாம் நடக்கிறது அசைகிறது எல்லாம் உயிர் தான். ஆனா அது போய் ஏண்டா ஆத்மாவும் செத்தவம் இல்லாத ஒரு காலம் உயிர் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப இப்படி பொதறிவு ஐயோ அதுதான் எனக்கு பிள்ளைண்டு பயப்பட நாமளும் ஐயோ இந்த பிள்ளைக்கு தெரியல இப்ப இப்படித்தான் ஏற்றுக்கொண்டு விடையான ஓரளவுக்கு நீ யோசிச்சு வச்சுட்டு இவங்களும் அதை தான் ஏழு சொல்றாங்களே. ஆனா ஏழு இல்ல. இப்படி பல விஷயங்கள் நமக்கு உண்மை என்ற மாதிரி படிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. பைபிள் எங்க சொல்லுது வானவில்ல 7 நிறம் இருக்கு, அல்லது படைக்கப்பட்ட வானவில்ல ஆராய்ச்சி பண்ணினதுல எந்த சயின்டிஸ்டாவ சொல்றாங்களோ 7 நிறம் தான் இருக்குது இல்ல. அவங்க அதுல 144 நிறமும் இருக்குன்றாங்க. கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட், நான் வேதத்தை நம்புற சயின்டிஸ்ட். உண்மையில ஐசக் நியூட்டன் அந்த ஒளியா பிரிய அடைய செய்து காட்டேக்கல அவர் நமக்கு தெரிஞ்ச ரெட் ப்ளூ பைபிள் இருக்கிற கலர்களை அதுல அடையாளம் கண்டவர். அதனால அவரை பார்த்து அதுல 7 கலர் வடிவா தெரியுது எங்களுக்கு சொன்ன. அதுவும் ஒரு கிறிஸ்டியன் தான் கண்டுபிடிச்சாரு. ஐசக் நியூட்டன் வானவில்லுடைய நிறப்பிரிய 7 கலர் வடிவா காட்டப்படலாம் என்றது. அது ஒரே வெள்ளையாத்தான் வரும், ஆனா 7 கலர் அதுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச கலர் காட்டிடும். கடையில நியூட்டன் 7 கலர் இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லி நாம முடிச்சு விட்டு 7 கலர் தான் வானவில் இருக்குன்னு படிச்சு கொண்டும் இருக்கிறோம். டோட்டல் ராங், டோட்டல் ஃபால்ஸ். அது முழு பொய். ஆகையால நாங்கள் சொல்றோம் இந்த உலக ஒன்றில் படைக்கப்பட்டதை வச்சு மாறாதது, படைக்கப்பட்ட உண்மைகள்ல மாறாம கதைக்கும், மாறாத விதத்தில் அதை சொல்லும் கண்டுபிடிச்சு அதை செய்யக்கூடியவன் யாரு? கடவுளை நம்புறவன் மட்டும்தானே அதை செய்யலாம். கிறிஸ்துவ அவர் சத்தியமார் மாறாதவர், அது நித்தியத்தில் இருந்து இருக்கிறவர். அவரே நான் தான் சத்தியம் என்று சொன்னவர். என்னாலே சத்தியவான் எவனும் இந்த சத்தம் கேட்கிறான் என்ற அகல உண்மையானவன் மட்டும்தான் உண்மையை ஏற்றுக்கொள்ளுவான். ஆக உண்மை என்று ஆக்கப்படுறவனால மட்டும்தான் உண்மையான கிறிஸ்துவ நம்ப முடியும். எதுதானே சத்தியமானவனும் எந்த சத்தம் கேட்கிறான் என்று. அப்ப மற்றவனெல்லாம் பொய்யன் பேசிக்கா. கிறிஸ்துவ இழைப்பாரு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவன். கடவுளுடைய வார்த்தைய தன் முழு வார்த்தை, இந்த ஹோல் வேர்ட் அவருடைய முழு வார்த்தையில எங்களோட விசுவாசம் இழைப்பார். குறிப்பாக கிறிஸ்துவனை மொத்த பணியிலையும் அது இழைப்பார். கிறிஸ்துவோட பணியில ஒன்றுதான் என்ன? தீர்க்க தரிசன பணி. தீர்க்க தரிசியாக, அதாவது கடவுளின் வாயாக இருந்து அவர் சொல்லுறதுதான் இந்த பைபிள். ஆகையால கிறிஸ்துவும் கிறிஸ்துவ பணியும் தான் எங்களுடைய ரட்சிக்கும் விசுவாசத்தினுடைய மையம். அதுக்கெல்லாம் பைபிள் வழியில வருகிறது. ஆகையால நான் கிறிஸ்துவை மாற்ற பணியை நான் ஏற்றுக்கொண்டேன், பைபிளை நான் நம்ப இல்லையோ. கிறிஸ்துவனுடைய பணியில ஒன்றுதான் பைபிள், தீர்க்க தரிசன பணி. என்ன நாம அறியாமையில் இருக்கிறோம். எது கடவுள் விரும்புறார், எதை செய்ய சொல்றார், எது செய்ய வேண்டாம் என்றத மனுஷருக்கு, குறிப்பாக தன்னால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட ஆட்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்காக அவர் எழுதி தந்த புத்தகம். கடவுள் நம்மோடு, God with us. God with us, இம்மானுவேல். இது எங்க தெரியும்? கடவுள் சொல்லி இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையில இருக்குது. கடவுளுடைய வார்த்தை அது உண்மை, அது சத்தியம், அது உண்மைதான்ன்றதுக்கு நாம் ஏற்கனவே படிச்சிட்டோமல்லோ 8 ப்ரூஃப்ஸ். முதலாவது அதிகாரத்தில் 7வது 8வது பத்தி கடவுளுடைய வார்த்தை சத்தியம் என்றதுக்கு ப்ரூஃப் பண்ண. அதுல அத எங்களோட முற்றாக அடுத்த அதிகாரம் கடவுளோட வார்த்தை உண்மை என்னன்னு சொல்றேன் எங்களுக்கு. அதுல நாம அவர் சொன்னவர் இவர் சொன்னவர் என்றது இல்ல, வசனத்தை ப்ரூஃப் பண்ணதான். என்ன நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ண சொன்னா அதையே எடுத்து எங்களுக்கு காட்டுறீங்க. அதுல இருக்கோ நீயும் அதை அப்படித்தான், அதான் அப்படித்தான் கதைக்கலாம். 1 மில்லியன் 10,000 1000 கழிச்சா எவ்வளவு? 9,000. அத நிரூபி எனக்கு. என்னன்றாங்க 10,000 9,000 கழிச்சு 1000 9,000 தான். என்னப்பா நான் 10,000 உண்மை என்று காட்டுனா நீ 10,000 எடுகோவா ஆக்கி வச்சு கொண்டு கழிச்சு கொண்டு இருக்கிற. நீயும் அதைத்தான் நீ செய்யற. உண்மைகளின் அடிப்படையில் இருந்தால் அடுத்த உண்மையில நாம் நிரூபிக்கலாம்.
எடுத்த எடுகோள் பொய் என்றதை நீ முதல் நிறுவி. பைபிள் பொய் என்றதை நிறுவி. ஏண்டா ஒன்றும் ஒன்றும் ரெண்டு என்றது பொய் என்று நிரூபி. எனக்கு இல்லடா அப்படியே ஒன்று நிரூபிக்கிறாரு. அப்ப என்ன ஒன்று ஒன்று ரெண்டு ஏற்றுக்கொண்டு இருக்கிற நம்பி இருக்கிற அதை வச்சுதானே மிச்சம் எல்லா இந்த சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் அனுப்புற எல்லா கணக்கும் போட்டு வேலை செய்யறல் ஒழுங்கா அதுல உன்னால நிரூபிக்கிறாத உண்ட நீ நின்று கொண்டு அதுல இருந்து அடுத்த உண்மைகளை கண்டுபிடிக்கிற. வேதம் அப்படித்தான், அது உண்மை சத்தியமான அவர் கதை. ஆவியில என்ன நடந்தது அவர் இந்த உலகத்தில் அது மட்டும் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடவுளே மாம்சமா இறங்கி வந்தாண்டு நடந்து திரிஞ்சு அதை செய்து காட்டி போனவர். எந்த தேவர்களாவது மனிதர் கேட்கத்தக்கதாக கதைச்சு ஒரு இனத்தை உருவாக்கி ஆக்கி இந்த மனித வரலாற்றில் செய்து கடவுளை காட்டனக்கு. மிச்சமெல்லாம் கல்லும் மண்ணும் பார்க்கவும் கதைக்க இயலாத வாயிற்கு செய்ய இயலாத ஒரு மெதக்கட்டையர். கர்த்தரோ ஜீவனுள்ள தேவன். அவர் கதைச்சிருக்கிறார், அவர் பேசி இருக்கிறார். அதை நீ ஏற்றுக்கொண்டே ஆகணும். எப்படி ஒன்று தான் முதலாவது சென்று பண்றது வரும் நீ எப்படி நாம் ஏற்றுக்கொண்டே அதை மேத்தான் நிறுவனம். அதனால கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வசனங்களையும் நம்புறார், அதுல இளைப்பாறுதல், அந்த வாக்குறுதிகளை பற்றி கொள்ளுதல், அதனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுதல், அது எங்களுக்கு சொல்ற ஆறுதல்கள் ஆறுதல் அடைதல். அதை விட்டு போட்டு ஆறுதல் அடையாம ஐயோ நான் ஆற மாட்டேன் எனக்கு என்ன இப்படி நடக்குது எனக்கு என்ன அவர்கிட்ட வசனம் சொல்றத அதுல ஆறுதல் அட இல்லாட்டி நீ ரட்சிக்கும் விசுவாசத்தை கொண்டிருக்க இல்ல. ரட்சிக்கும் விசுவாசம் கொண்டிருந்தா அவர் சொல்ற ஆறுதல்களை நீ ஏற்றுக்கொண்டு பாருவ. அதனால அடிப்படையில இதத்தான் நாங்க ரட்சிக்கும் விசுவாசம் என்று நாம கதைக்கிறோம். அதனால நாம ரட்சிக்கும் விசுவாசத்தை கொண்டிருக்கிறோம் என்றதுக்கான நிரூபணம் என்ன? வேத சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளுதல், வேத சத்தியங்களுக்கு அடிபணிந்து வாழுதல். அது இருந்தா நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவுக்கு அடிபணிஞ்சு வாழுறோம் என்று அர்த்தம். இது இல்லாட்டி ஒன்று செத்த விசுவாசமாயிருக்கும், அதாவது ஏற்றுக்கொள்ளுறோம் ஆனா செய்யுறையில, அல்லது பேய்த்தனமான விசுவாசமாயிருக்கும். என்ன பேயின் விசுவாசம்? தெரியும் ஆனா செய்ய மாட்டோம். மூன்றாவது துணிகர விசுவாசமாயிருக்கும். கடவுள் சொல்லாதெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு நாமல் எல்லாத்துக்கும் இழுபட்டு கொண்டு இருப்போம். நமக்கு தேவை ரட்சிக்கும் விசுவாசம். ஆமே கெத்தராமே எங்களும் எங்களோட பிள்ளைகளையும் அந்த வாக்குறுதியை அவற்றை ஆவியினாலும் வசனத்தினாலும் நிறைவேற்றுவாராக.